ஏய் எதுக்கு சடனா பிரேக் அடிக்கிற? முடிஞ்சா ஊன்றா. எங்க அக்கா வர்றா பொன் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு என்ன வேலை பார்க்காம சும்மா இருந்தா கூட உனக்கு சந்தோஷமா தான்டா இருக்கேன். கொஞ்சமாவது வேலை பாருங்கடா. நானும் வேலை தான் பாக்குறேன். இப்போ பார்க்கலன்றியா? சரிடா. என்னடா நம்ம என்னடா நல்லா தானே வேலை பார்க்குறேன், இதுக்கு மேலே இன்னும் வேலை பார்க்க சொல்ற? வேற எந்த மாதிரி இருக்கணும்? 7 மணி 8 மணி கிளம்பி போனோமா, 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும். வேலையை முடிச்சு 5 மணி 6 மணிக்கு. ஆனால் நம்ம கொத்தனார் வேலை பார்க்குறவங்க கூட அப்படி இது பண்ண மாட்டாங்க சரியா? 6 மணி 7 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னு. இயற்கை விவசாயம் பண்ணலன்னு சொல்லியிருக்கோமா? இயற்கை விவசாயம் பண்ணுங்க நம்ம சொன்னா மட்டும் எங்கடா ஃபார்மர் கேட்குறாங்க? இயற்கை விவசாயம் வந்து எவ்வளோ பண்ண சொன்னாலும் அவங்க வந்து கேட்கதான் மாட்டாங்களே. நம்ம கேட்க மாட்டாங்க. வேற என்ன பண்ண சொல்ற? நம்மள வந்து சொல்ல மாட்டோம். அது சரி. அதான் ஏய் நாராசு, இன்னில இருந்து வேலை கரெக்டாக பார்க்குறேன்டா. சூப்பராக பார்க்குறான். நீ வேணா பாரு. நம்மளை வந்து வைஸ் பிரசிடென்ட்டே கூப்பிட்டு நம்மளை வந்து பாராட்டுவார். அந்த லெவலுக்கு நம்ம வந்து வேலை பார்க்க போகிறோம். ஆ ஏன் வாய்ப்பு இல்லை? என்னதான் வேலை பார்த்தால தமிழ்நாடு டீம் பேக்குன்றாரா? போலாம். வடகை விட்டு 50 ரூபா தான் இருக்கு. 50 ரூபா, அதுல ஒரு 60 ரூபாயா நம்ம கிடக்கு. பெட்ரோல் என்ன, பெட்ரோல் 2 கோடி தான் கிடக்கு. கரிசல் போகலாம், நீராவி கரிசல் போகணும்னா ரொம்ப தூரம் போகணுமாடா. இந்த இங்க இருந்தா வடை சாப்பிட்றதுக்கு ரெண்டு புரோட்டா கூட சாப்பிட்றான். ஓ நீ தான் ஆம்லேட்டே சாப்பிட்றியடா, அப்புறம் எப்படிடா? வேற எங்கடா போற? எங்க போற? போற வழியிலாம் ஹோட்டல் இருக்காது. அவ்வளோ பசிக்குதாடா? வெறுஞ்சோறு எப்படா நான் போட்டு வர்றது? தண்ணி ஊற்றி சாப்பிட மாட்டோமாடா? ஏன்னா தண்ணியை ஊற்றி புளிக்குழம்புன்ற புளி ஊற்றி வந்துருக்கேன். புளி குழம்பு தான் இல்லையடா, அதனால தான்டா வெறும் சாப்பாடா இருந்துச்சுன்னு சொன்னேன். என்னடா இல்லை புளிக்குழம்பு முடிஞ்சிருச்சுடா. மதிய பசங்க வந்திருந்தாங்கடா, அக்காவை கூட்டிட்டு போக. அதுதான்டா சாப்பாடை போட்டு வரவில்லை. கடைக்கு போட்டு சாப்பாடு ஆகிட்டு வந்துருக்கலாம்ல. அரசு வள வளன்னு பேசாத. வள வளன்னா பேசாத. இப்போ போ, நம்ம போவோம். 2 வடை இல்லைன்னா உனக்கு என்ன சாப்பிட போறேன்? 50 ரூபா இருக்குப்பா சாமி. அந்த 50 ரூபா நான் சாப்பிட்டேன். பெட்ரோல் கணக்கு போயுமா? போகலன்னா அப்புறம் அவ்வளோதான்டா. வண்டியை தள்ளி திரிய முடியாதா நரசு? ஒரு நீ தான் தள்ளணும். நரசு எங்காரு செய்கிற வேலைய தெளிவா செஞ்சுடுற நராசு. தயவு செஞ்சு உனக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் இருக்கு சரியா? இங்காரு ஃபார்மர் காட்டுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோய, அதோட மவனை நீ செத்தன்னு வச்சுக்கோ. அதோட உன் தலையெழுத்து தேனிதான் கடைசி வரைக்கும் உன்னோட தலையெழுத்து. கிளம்பிடுவ. என்னடா சொல்ற? போய் சோத்துக்கு என்ன பண்ணுவ? ஜேசிபி ஓட்ட போறியா? ஏய் படிச்சு முடிச்சுட்டு எப்படா போய் ஜேசிபி ஓட்ட போறேன்? அரசு தொழில் அந்த தொழில் இருக்குது. ஏய் இருக்கிறவனுக்கு ஒரு வேலை இல்லாதவனுக்கு பல வேலைடா. அதே கணக்கு தான் உன் கணக்குன்றியா? எங்கடா போற? எங்க போற? சாப்பாடு ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா சாமி. தக்காளி சாப்பாடு அது இதெல்லாம் கடுப்பா இருக்குடா.
அரசு கேமரா வச்சுட்டு போவோம், எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்கடா. ஏய் பார்த்த ஒரு மாதிரி அனீசியா இருக்காதடா. ஆ நல்லா இருக்குடா. நல்லா இருக்குமா? அது சரி. உலகமே நம்ம விட்டு பார்க்கணும்டா. உலகமே பாக்குறது இருக்கட்டும்டா. நம்ம கீழே விழுந்தா நம்ம குழப்பம் தான். நம்ம ஊர் என்ன சுத்தி இருக்கிறவங்க பார்த்து சிரிப்பாங்க கீழே எல்லாம் விழுந்தோம்னா. நைட்லாம் ஒரு தூக்கமே இல்லடா, ஒரே கண்ணரிச்சலா இருக்குடா நரசு, கடுப்பா இருக்குது. கண்ணாடியா? ஹோட்டல் சைவம் அசைவம் சைனீஸ். நரசு இப்பதான்டா அவங்க ரெடியே பண்றாங்க. அண்ணே சாப்பிட்டதா இருக்கானே? ஏய் லேட் ஆகுமாண்டா. போற வழில இருக்காதா அந்த இது? நம்ம போற வழியில ஒரு ஊருக்கு கிளாம்புறோமா அங்க. அது வரை போய் திரும்பிடும்டா. 2 ஊர் தான்டா கிடக்கு பெட்ரோல் கூட காசு போட மாட்டாங்கடா சாமி. சாவராப்ப இருக்குடா. ஏய் எதுக்கு சடனா பிரேக் அடிக்கிற? ஏய் இப்பதான்டா ரெடியே பண்றாங்க. அக்கா சாப்பாடு இருக்காக்கா? இருக்கா? ஏய் வாடா. என்னடா சாப்பிட போற? கேமராக்கா. எப்படி இருக்கு? அழகா தானே இருக்கு. சின்னதா இருக்குன்னு பாக்குறீங்களா? நல்லா இருக்கு. எங்கக்கா உள்ளயா? ஏசிலாம் வேணாம்க்கா, எங்களுக்கு நார்மலே போதும்க்கா. ஏக்கா அங்கயா? ஏண்டா நாராசு, தனி கட்டணம் கிடையாதுடா. ஏசிடா. ஏடா டேய் கஞ்சிக்கே லேட்டர் கைக்கு பேட்டரியாடா உனக்கு? வெஜ்ல மீன் சாப்பாடா? மீன் சாப்பாடுலாம் வேணாம்னே. டேய் நாராசு எவ்வளவு? அவனுக்கு மட்டும் வைங்கனே சாப்பாடு. நான் சாப்பிட்டேன். சாப்பாடு சாம்பார் 90 ரூபா தானே? 16 சாப்பிடுங்க. வடை எடுத்து வந்துருங்க. உளுந்தோட இருக்கானே? கீழே விழுந்த விட எதுக்குடா கேக்குற? கீழே விழுந்த விட உனக்கு இருக்கு. அப்படி விட்டுறீங்களாக்கா? பண்ணுங்க. இது வாங்கலாம் கேப்பில்ல, நீ இறங்கி அது கேப்பில்ல. எதுவுமே வேணாம்ண்ணே, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சேர்த்ததே போதும். ஒரு பால் ஒன்று கொடுத்துருக்கா. பால் வடை எடுத்து ஒரு வடை வேணாம்டா. இந்த வெங்காய வடை போண்டா வடை சட்னி சாம்பார் சாப்பிட்டா. அக்கா வேணாங்க்கா வேணாங்க. எதுவும் சாப்பிட்டு போன வர கேட்டாயிரும். அப்புறம் இடையில சாப்பிட முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன் இடையில வண்டி நிக்காதா? நரசு என்கிட்ட காசு இருக்கா தெரியலடா. டேபிள் தொடச்சுதான் ஆகணும். நரசு இல்ல என்கிட்ட
என்னடா சிக்னலே இல்ல. ஹாஸ்பிட்டல் இருந்தா முடிஞ்சா நீ போன்றா ஆகா. உங்க நடிப்புலாம் வேற யாருக்கிட்டாவது போய் போடுங்கடா. எதுக்குடா அப்படி நடிக்கிறீங்க? மாலை போட்டா உடனே இந்த சாப்பாட்டை கும்பிடுறதும் பண்ற அலப்பற. அப்பா சாமி, வாங்க முடியாது. சீரியஸா தாங்க முடியல. நீ ஆனா வேற யார் பண்ணாலும் அதை நான் ஏத்துப்பேன். ஆனா நீ நீ மட்டும் அதை பண்ணவே பண்ணாத, சரியா? ஏய் என்னடா நாராசு, சிக்னல் இல்லையடா. இது ஜிபே ஓபன் ஆக மாட்டேங்கிறா. அப்ப நீங்க ஒரு நீ இன்னைக்கு சட்டி தான் கழுவுன. ஆமா, எனக்கு வந்து அவ்வளவு காலம் நான் முட்டாள் பாரு. நெட் ஆன் பண்ண தெரியாம இருக்கேன். ஏன் என்னதுல பேலன்ஸ் இல்லையா? இல்ல நீ கையில அமௌண்ட் கொண்டு வந்தியா? வர்றா, ஜிபே ஓபன் ஆக மாட்டேங்கிறா. இல்ல ஃபிளைட் மோட்ல போட்டு ஆன் பண்ணிட்டேனே. ஏய் சீரியஸா இதுல அமௌண்ட்டே இல்ல. 60 ரூபாய் என்னமோ இருக்கு, கையில ஒரு 50 ரூபா இருக்கு. அது என்னமோ அமௌண்ட்டாகதேன். இதான் 20 ரூபா இருக்கு. காலைல அக்காட்ட 100 ரூபா கேட்டேன், கொடுக்காம போயிடுச்சு. நீ சாப்பிட்டுதானே? ஏய் இங்க பாடுறா, டே ஜிபே ஒர்க் ஆகலடா. என்னடா பேசாம சாப்பிட்டே இருக்கிற? சாப்பிட முடியுது. அதுக்காக வச்சுட்டு எந்திரிக்க முடியுமா? யோசனை பண்ண முடியுமா? சாப்பிடுவோம். அதாவது ரெண்டாவது வரும். இல்லைன்னா சொல்லிட்டு போகிறோம். அது வரும்போது ரொம்ப போகிறோம். எவ்வளவு அப்படிலாம் அது எப்படின்னு இல்லைண்ணே. நீ சாப்பிடும்போது எல்லாமே வரும். எல்லாம் நன்மைக்கு போய் நீங்க மதிய சாப்பாடு வந்து திரும்ப நீங்க எப்ப திரும்பி வரணும் நீங்களும் சாப்பிடணுன்றதாண்டி சாமி ஏதாவது முடிவு பண்ணுவாரு. என்னடா தனியா அப்படி சாப்பிடறமே வயிறு வலிக்குமே. உங்க மனசுக்கே கூட 10 ரூபா கொடுத்தாலும் தப்பே கிடையாது. நண்பனையும் சாப்பிட வைக்கிறது அப்படின்ட்டு ஐயா வாங்கிக்கிறது இல்லடா. காசு இருக்கடா, சாப்பிடுறா இருக்குடா, சாப்பிடுறா, பயப்படாத. அவனை தைரியம் கொஞ்சம் சாப்பிடுவேண்டா. 2 வடை வச்சு சாப்பிடுவோம். சரி வைங்க. அது எப்படா காசு இல்லாத மாதிரியே வந்து என் ஆக்சன் காட்டுற? நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறேன். எப்பா சாமி ஒன்றும் இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அது அது எப்படி ஒன்னால முடியுது? கடைசியில அவன் பாப்பாரு. வச்சிருப்பன்ற நம்பிக்கை இல்ல. என்ன சொல்றது, நீ என்னை கன்ஃபார்மே பண்ணிட்டேன் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. காசு இல்லாம இருந்துச்சுன்னா சாப்பிடுவேண்டா. டீ சாப்பிடுவேண்டா ஃபர்ஸ்ட். வடையா ரைட்டா வைங்கண்ணே. போதுண்ணே போதுண்ணே. காய் வைக்கணுமே. இருக்குது வேணாம் வேணாம். வடை உண்மையிலே சூப்பரா இருக்கு சார். வடை சூப்பர்ண்ணா. வடை சூப்பர். மாஸ்டர் உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்கும். ஒரே மாஸ்டர் அதனோட எதுவும் வர மாட்டாங்க. அதான் வேணும். சாப்பாடுக்கு நம்ம எவ்வளோதான் காசு விட்டு சாப்பிடுவாங்க. எல்லாமே ஒரே டைம். இன்னைக்கு எப்படி சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி தான். இன்ஸ்பெக்ஷன் வந்தா நாங்க வந்துருவோம். அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு என்னன்னா பெருசா ரொம்ப பெருசா டேஸ்ட் இருக்கோ இல்லையோ ரொம்ப பெருசா இருக்கணும். அந்த மாதிரி ஹோட்டல் தான் அவங்களுக்கு செட் ஆகும். நம்ம லோக்கல் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவோம். சைவ அசைவ ரெண்டுமே இருக்கும். அப்புறம் சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடுல மீன் ஹோட்டல்ல செஞ்சுட்டு அங்க ஸ்ரீராம் போவாங்க. நம்ம ஸ்ரீராம் நான்வெஜ் வருவாங்க. நான் அங்க இருந்தானே இங்க வந்தேன். வந்து அறிமுகப்படுத்தி அதுக்காக நான் ஹோட்டல் எல்லாம் குறை சொல்லணும். எங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு எங்களுக்கு எங்கே சாப்பிட்டாலும் சரி. நம்ம
நம்ம எங்க வேணா காடை கிரேவி இருக்குண்ணே, காடை கிரேவி இருக்கு, சிக்கன் கிரேவி இருக்கு, எல்லாமே இருக்கு. சிக்கன் சில்லி சிக்கன் பெப்பர் சிக்கன் எல்லாமே போடுவோம். துறையூர்ல ஹோட்டல்ல வந்து அங்க சாப்பிட்டாங்க. துறையூர் போனோம் திருச்சி. அது கசப்பண்ண சாப்பிட்டாரு. ரிமோட் வந்துட்டோம். நீங்க யூடியூப் சேனலா? ஆமாண்ணே. என்ன யூடியூப்? வேலன் ரைடுன்னு போடுங்க வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, நீங்களும் வருவீங்க. இன்னைக்கு நாளைக்கு வீடியோ போட்டு நாளைக்கு நாளான்னைக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் 3 வாரம் ஆகுது. வேலனா? வேலன் ரைடு. ரைடா? ரைடு ரைடு RID. RIT. அந்த அடி அந்த முன்னாடி அட்டு போடுங்க. வேலன் அட்டு போடுவா முன்னாடி RIT இந்த டி டி ரைட் தானா? சும்மா ஏதோ பைக்ல போறது சும்மா பேசிட்டு போறது அவ்வளவுதான். வேற எடுத்த உடனே நம்ம வந்து மேல வர முடியாது. நானு சாப்பாடு டிஆர்டிவின்னு சொல்லி வந்து சிராம் ஹோட்டல்ல பார்சல் கட்டுற ஒரு யூடியூபரா இருக்காரு தெரியுமா? தெரியலையா? அவர் எவ்வளவு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்காரு. சரி நம்ம வீட்டுல உட்காந்து காமெடி பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். சாப்பாடு நல்லா இருக்கும். அண்ணன் வேற நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஆயிட்டாரு. ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருச்சு. இவனும் ஒரு சப்ஸ்கிரைபர். இவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர். ஆனால் இன்னும் 30, 39, 40 கூட தாண்ட மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. இதுடா பாக்குற ஆட்டோ டயர் நாய் மூந்து வந்த மாதிரி. சாம்பார். சாம்பார். காசு வச்சுக்கிட்டே என்ன இப்படியேதானே. ஆமா, இப்ப நீங்களாம் வருவீங்க, செல்லுல வருவீங்க. அந்த அண்ணன்ட்ட உங்க செல்லுல வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்க வீடியோ நாளை கழிச்சு போட்டுருவோம். சாக்கா எழுதிட்டா சாவி எடுத்தியா? என்னக்கா உங்க ஐடி சொல்லுவாரு, அதை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கடையை ஃபுல்லா இருக்குவா? வெல்கம் டு இனியா பேக்கரி. பேசுங்க. எங்க அக்கா வர்றா ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. இனியா பேக்கரி அனைத்து சுவைக்கும் இனியா வைக்கிறாங்க. இதுதான் அக்காவோட கடை. அக்கா கடை பேரு என்ன? சாப்பாடு இருக்குது, ஏசி, தண்ணி கட்டணம்லாம் இல்ல. அக்காவோட கடைக்கு வாங்க, டேஸ்ட் செம்மையா இருக்கு. ஆமா நிஜமா வாங்க எல்லாரும். வெல்கம் டு இனியா பேக்கரி. சரிக்கா அதெல்லாம் எடுப்போம். சரிக்கா சரி வரேன், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அண்ணன் ஐடி வாங்கி. ஆமா ஆமாண்ணா. ஐடி சொல்லுங்க, எங்க கடை போடுறீங்க, நான் இது பண்ணுறேன். வேலன் ரைடு. அவர் அண்ணனுக்கு தெரியும். போஸ்ட் பண்ணிருக்கேன், நாளைக்கு போட்டுறேன்.
போஸ்ட் பண்ணுங்க, நான் நிறைய வரேன், என் ஃப்ரெண்டு பூரா like சரிங்க பிரதர், சரி நீங்க பாருங்க, பார்த்து சேஃபா இருங்க சரிங்களா? நான் அடுத்த டைம் வரேன். ஃபாலோ பண்ண சொல்றேன். அடிக்கடி வாங்க, சாப்பிடுங்க. உண்மையில நான் ஃபாலோ பண்ண சொல்றேன். நீங்க சரிங்க post brother. பண்ணுங்க. இல்ல போஸ்ட் போடுறதா எப்படியும் வந்து நாளைக்கு இல்ல நாளைக்கு போட்டுருவோம். சரி, எடிட் பண்ற வேலை எல்லாம் நிறைய இருக்குல்ல, போயிட்டு சரிங்களா? பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அவங்களோட கடையை வந்துட்டு ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க. உண்மையிலே வந்துட்டு நான் வந்து பொய்க்கு சொல்லலை, கடையில் உண்மையிலேயே சாப்பாடு சூப்பராக இருக்குது. வந்தால் போனால் எங்கே நம்ம கம்மியிலேருந்து அருப்புக்கோட்டை போகிற வழியில் தான் இருக்குது. வந்தால் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். மெதுவாகவே போக மாட்டாங்கப்பா சாமிகளா, அருப்புக்கோட்டை போகிற வழியில் தான் இருக்குது. இனியான்னு சொல்லிட்டு ஒரு கடை, அது நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வந்தால் போனால் ட்ரை பண்ணி உண்மையிலேயே சாப்பிட்ற அளவில் இருக்குது. அக்காவுமே வந்துட்டு ரொம்ப நல்லா பேசினாங்க, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக வந்துட்டு நல்லா இருந்தது. நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சு இல்லையா? நல்லா சூப்பர் சூப்பர் தானே, வேற ஒன்றும் இல்லையா? அருமை அவனுக்கு எந்த சாப்பாடை போட்டாலும் அவனுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே எனக்கு சாப்பாடு நல்லா இருந்தது.